ஓம் சாந்தி. உங்களுக்கே நீங்களே எஜமானராக மாறுவதின் உண்மையான அர்த்தம் ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதை. இப்போ நான் என்ன ஒரு எஜமானரா அங்கீகரிக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில எஜமானரா வந்த ஒவ்வொரு நபருக்கும், என் வாழ்க்கையில ஆசிரியரா வந்த ஒவ்வொரு நபருக்கும் நான் நன்றியோட இருக்கணும். அதனால நானே எனக்கு எஜமானன்கிறது அர்த்தம் வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நான் நன்றி உணர்வோட இருக்கேங்கிறது தான். ஒவ்வொரு நபருக்கும் நன்றி. வெளியில இருக்கக்கூடிய எஜமானர்களை நீங்க அங்கீகாரம் செய்யுங்க. ஒவ்வொரு நபருக்கும் நன்றியோட இருங்க. உங்க சொந்த ஞானத்துக்கும் நன்றியோட இருங்க. அப்போ உங்கள் உள் எஜமானன் விழிப்படைகிறாரு. அப்போதான் ஆன்மீக வளர்ச்சி நடைபெறுது. ஞானோதயத்துக்கு முன்னாடி எண்ணங்கள் சிதறி கிடக்குது. நீங்க எல்லா இடங்கள்லயும் இருக்கீங்க. மனசு எப்பவும் லட்சக்கணக்கான திசைகள்ல ஓடிட்டே இருக்கு. அதனால நீங்க விறக வெட்டிட்டு இருக்கும் போது ஒருவேளை நீங்க பலரின் தலைகளை வெட்டிட்டு இருக்கலாம், உங்களையே வெட்டிட்டு இருக்கலாம், யாரோ ஒருவரின் தலையை வெட்டிட்டு இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தினவங்க தலையை வெட்டிட்டு இருக்கலாம். அதனால மக்கள் நீங்க விறக வெட்டிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க வெறும் விறக மட்டும் வெட்டிட்டு இருக்கல, இன்னும் பல விஷயங்களை வெட்டிட்டு இருக்கீங்க. நானே எனக்கு குரு, நானே எனக்கு எஜமானன், எனக்கு ஒரு எஜமானன் தேவையில்லைன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப நல்லது. ஆனா இதன் பின்னணி, இதன் ஆழத்தை கொஞ்சம் பார்க்கலாம். சமூக ஊடகங்கள்ல வரும் இந்த வார்த்தைகளையோ வாக்கியங்களையோ அதன் வெளிப்படையான அர்த்தத்துல எடுத்துக்கிறோம். எனக்கு எஜமானன் தேவையில்லை, இல்லைன்னா நானே எனக்கு குருன்னு. அது உண்மையில என்ன அர்த்தங்கிறத சிந்திக்காம நம்ம சொல்லிடுறோம். ஒரு மனிதரா மறுபிறவியின் எடுக்கிறப்போ எனது பங்கு என்னன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த உண்மையை உணர்றது. மேலும் மறதிங்கிற விதி செயல்பட்டதால இப்போ ஒரு உடல்ல மறுபிறவி எடுத்திருக்கிற ஆத்மா என்கிட்ட எந்த அடையாளம் சொல்லப்படுதோ அதையே நான் என்னுடைய அடையாளமா ஏத்துக்கிற ஸ்டார்ட் பண்றேன். நான் எல்லையற்றவன், நிபந்தனையற்ற அன்பின் பெருங்கடன்கிறது தான் உண்மைங்கிறத மறந்துட்டேன். அதுதான் உண்மை. அந்த உண்மையை உணர்றதுக்கு என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நினைவூட்டல் தேவை. அதாவது நான் மறந்துட்ட ஒரு விஷயத்த வெளியில அனுபவிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. அதனால என் சொந்த தேவையின் காரணமா, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தின் காரணமா நான் யாருங்கிறத வெளியில இருந்து எனக்கு நினைவூட்டப்படணும். அதனால என் சொந்த தேவையின் காரணமா வாழ்க்கைய வேறுபட்ட விதத்துல அனுபவிக்க செய்யக்கூடிய சில வகையான மனிதர்களை நான் வெளியில உருவாக்குறேன். உங்களுக்கு புரியுதா? என் வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு நபரும் எனக்குள்ள இருக்கக்கூடிய முழுமையின்மையின் காரணமாகவே என் வாழ்க்கைக்கு வராங்க. எனக்குள்ள இருக்கும் முழுமையை நான் உணர விரும்புறேன். அதனால எனக்கு வெளியில இருந்து ஒரு நினைவூட்டல் தேவைப்படுது. அதனால என் வாழ்க்கையில வரும் இந்த மனிதர்கள் எனக்கு வாழ்க்கையின் அனுபவத்தை தர்றாங்க. அவங்க வாழ்க்கைய பத்தி சில பார்வைகளை எனக்கு கொடுக்கறாங்க. ஒரு வகையில இதுக்கு முன்னாடி நான் அனுபவிக்காத ஒன்ன அவங்க எனக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. சரி, நான் ஏன் அதை அனுபவிக்கணும்? ஏன்னா நான் நினைவூட்டப்பட விரும்புறேன். அதனால என் வாழ்க்கையில எனக்கு ஏதோ ஒன்ன கத்துக் கொடுத்த ஒவ்வொரு நபரும் என் வாழ்க்கைக்கு ஒரு அனுபவத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க என் ஆசிரியர்களா மாறுறாங்க. சரி, அவங்க என் ஆசிரியர்களா மாறுறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த பாடத்தை கத்துக்கிட்டு நன்றி உணர்வோட இருக்கிறது தான் என்னுடைய பங்கு. வேறு வார்த்தைகள்ல சொன்னா, என் சொந்த தேவையின் காரணமா தான் நான் வெளியில என் எஜமானர்களை உருவாக்குறேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய எஜமானன் தயவு செஞ்சு வெளியில அனுபவத்தை தேடுன்னு என்கிட்ட சொல்றாரு. இல்ல, அந்த உறவுல இருந்து பாடத்தை நீங்க உணர்ந்தீங்களா? உணர்ந்திருந்தா வெறுமனே நன்றின்னு சொல்லுங்க. உள்ளுக்குள்ள அமைதியா இருங்க. அந்த நேரத்துல என் உள் எஜமானன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. மேலும் என் ஆன்மீக படிப்புல, என் ஆன்மீக வளர்ச்சியிலையும் நான் அமைதியான முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்ல நீங்க அடிக்கடி கேட்கிற மாதிரி, ஞானோதயத்துக்கு முன்பு ஞானோதயத்துக்கு பின்னாடி என்ன வித்தியாசம்? புத்தர் சொல்றது மாதிரி ஞானோதயத்துக்கு முன்னாடி நீங்க விறக வெற்றீங்க, தண்ணீர் எடுத்துட்டு வரீங்க. ஞானோதயத்துக்கு பின்னாடியும் விறக வெற்றீங்க, தண்ணீர் எடுத்துட்டு வரீங்க. அதை நீங்க ஃபேஸ்புக்ல எழுதுறீங்க. மக்கள், சரி, ஞானோதயத்துக்கு முன்னாடி விறக வெற்றீங்க, தண்ணீர் எடுத்துட்டு வரீங்க, ஞானோதயத்துக்கு அப்புறமும் விறக வெற்றீங்க, தண்ணீர் எடுத்துட்டு வரீங்க, அப்படின்னா என்ன வித்தியாசம்னு கேக்குறாங்க. நான் இன்னும் விறக வெட்டவும் தண்ணீர் எடுத்து வரவும் வேண்டி இருந்தா நான் ஏன் தியானம் செய்யணும்? மீண்டும் சிலர் இதை ஒரு உடல் சார்ந்த நிகழ்வா வெளிப்படையான அர்த்தத்திலையும் எடுத்துக்கிட்டு இந்த இரண்டு வாக்கியங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல,
வித்தியாசம் அந்த வாக்கியத்துல இல்ல, வித்தியாசம் ஞானோதயத்திற்கு முன்பும் ஞானோதயத்திற்கு பிறகும் இருக்கக்கூடிய அந்த மனநிலையில தான் இருக்கு. ஞானோதயத்துக்கு முன்னாடி எண்ணங்கள் சிதறி கிடக்குது, நீங்க எல்லா இடங்கள்லயும் இருக்கீங்க, மனசு எப்பவும் லட்சக்கணக்கான திசைகள்ல ஓடிட்டே இருக்கு இல்லையா? சரி, நீங்க தண்ணீர் எடுத்துட்டு வரும்போது மக்கள் ஆகா அவரு இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு தண்ணீர் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க அளவுக்கு அதிகமா சிந்திச்சுட்டு இருக்கீங்க. தண்ணீர் குடத்தோட சேர்ந்து எண்ணற்ற எண்ணங்களையும் எண்ணற்ற கதைகளையும் சுமந்துட்டு வரீங்க. அதுதான் ஞானோதயத்துக்கு முன்னாடி. ஞானோதயத்துக்கு பின்னாடி நீங்க உங்களுக்குள்ள முழுமையா ஆழ்ந்துடுறீங்க. நீங்க உங்களோட ஒன்னாயிடுறீங்க. நீங்க குடத்தோட அவ்வளோ ஒன்றி போயிடுறீங்க. குடத்துக்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அதனால குடமும் நீங்களும் ஒன்னாயிடுறீங்க. ஞானோதயத்துக்கு அப்புறம் நீங்க தண்ணீர் எடுத்துட்டு வரும்போது நீங்கள் வெறுமனே தண்ணீரை மட்டுமே எடுத்துட்டு வரீங்க. வேறு எந்த எண்ணங்களையோ கதைகளையோ நீங்க எடுத்துட்டு வர்றதில்லை. அதுதான் வித்தியாசம். அதனால ஞானோதயத்துக்கு முன் விறக வெட்டுறதோட சேர்த்து மற்ற எல்லாத்தையும் நீங்க வெட்டிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு தண்ணீர் எடுத்துட்டு வரதோடு சேர்த்து முழு உலகத்தையும் உங்க கூட எடுத்துட்டு வரீங்க. ஞானோதயத்துக்கு பின்னாடி நீங்க விறக மட்டுமே வெற்றீங்க. நீங்க தண்ணீரை மட்டுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க. வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களை எஜமானரா இருக்கும்போது, அதுக்காக நீங்க நன்றியோடு இருக்கும்போது, அப்போதான் நீங்க உங்களுக்கே நீங்களே எஜமானரா இருக்கீங்க. உங்ககிட்ட நன்றி உணர்வு இருக்கு. யார் மேலேயும் உங்க இதயத்துல எந்த கசப்பையும் வச்சுக்கிறது இல்ல. யார பத்தியும் தவறா பேசுறது இல்ல. கேள்விப்பட்டத நம்புறது கிடையாது. உங்களையே நீங்க மதிக்கிறதால உங்களை நீங்களே நம்புறீங்க. உங்களுக்கு நீங்களே கருணையோட இருக்கீங்க. அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய உயர்ந்த எஜமானரா இருக்கீங்க. அதுக்கப்புறம் போய் இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் கத்து கொடுங்க. மற்ற ஒவ்வொருவரும் நமது நண்பராய் இருந்தா நமக்கு ஒரு எஜமானன் தேவையில்லை. மேலும் இந்த ஞானம் எல்லா தெய்வீக மூலத்திலிருந்து வருது. நீங்க யாருங்கிறத உங்களுக்கு நினைவூட்டும் எந்த நபரும் உங்கள் எஜமானர் தான். எல்லாத்தையும் நம்ப கூடாதுங்கிறது உங்களுக்கு நினைவூட்டும் எந்த நபரும் உங்கள் எஜமானர் தான். ஏமாத்துறது எப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாடமா கத்துக் கொடுக்கக்கூடிய எந்த நபரும் உங்களுடைய எஜமானர். இல்லைன்னா நீங்க எப்படி கத்துக்குவீங்க? அதனால அந்த நபர்கிட்ட பகைமை இல்லை. நீங்களே அறிஞ்சிக்காத ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்காக அந்த நபர் உங்க வாழ்க்கைக்கு வந்தாரு. உங்க சொந்த தேவையே அவங்கள உங்க வாழ்க்கைக்கு அழைச்சுது. அதனால நீங்க பல எஜமானர்களை அழைச்சிருக்கீங்க. அதனால நீங்க உங்களுக்கே எஜமானர்கள். வெளியில எந்த எதிரியும் இல்லை. எல்லார்கிட்டையும் நன்றி உணர்வு மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஒரு எஜமானன் தேவையில்லை, ஆனா நான் அந்த நபர்கிட்ட நான் பேச விரும்பலைன்னு சொல்லும் போது அதுக்கு உண்மையில என்ன அர்த்தங்கிறது இந்த புரிதலோட மற்ற ஆத்மாக்களுக்கு ஒளி ஏத்துவோம். உங்க நண்பர்கள், உங்க சகோதரர், பெற்றோர், ஆசிரியர், மேலதிகாரி, கீழ் பணிபுரிபவர்கள், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் எல்லாத்துக்குமே எஜமானர்கள் இருக்காங்க. உங்களுக்கு கத்துக் கொடுக்கறது தான் அந்த விழிப்புணர்வு. அதனால நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க எப்பவுமே ஒரு எஜமானர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது இல்ல. இப்போ நீங்க ஒரு குகையில தனியா உட்கார்ந்துருந்தாலும் உங்க சொந்த மனசோட உங்க சொந்த கதைகளோட இருக்கீங்கன்னா இப்போ அந்த கதைகளே உங்கள் எஜமானர்களா மாறிடுது. அதனால ஈஸியான வழி என்னன்னா எல்லாத்துக்கும் நன்றி சொல்றதுதான். நல்லது. ஓம் சாந்தி.